friends, welcome to our YouTube channel. Now video என்ன சொல்லி பார்க்க போறோம்னா நீங்க எப்படி டைட்டில் thumbnail எல்லாம் பார்த்தா வந்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோ 2.0 தான் பார்க்க போறோம். நீங்க 1.0 பார்த்திருந்தீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம ஒரு பேசிக்கான ஒரு செட்டப் தான் வச்சிருப்போம். நீங்க அந்த வீடியோ பார்த்திருக்காட்டி நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ லிங்க் தரேன் நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுவும் நான் கொஞ்சம் கிரியேட்டிவா செஞ்சிருப்பேன் பட் அது டோட்டல் பேசிக்கான ஒரு செட்டப் வந்து. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் முன்னால நிக்கிற பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு செட்டப் ஒன்று இருக்கும். இதான் இப்போதே நம்ம ஸ்டுடியோ செட்டப் வந்து. இது கொஞ்சம் அதை விட அட்வான்ஸான செட்டப். நான் அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். இதோட நம்ம அட்வான்ஸா செய்யணும் ஃபியூச்சர்ல இருந்து. அதோட ஒரு அட்வான்ஸான செட்டப் பண்ணி சொல்லலாம். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும், பழைய சப்ஸ்கிரைபர் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு தெரியும் அது டோட்டலாக வேறு ஒரு செட்டப் இஞ்சல் பக்கம் இருந்தது. இப்போ நான் இஞ்சல் பக்கம் பின்னால் செஞ்சுருக்கேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன ஒரு செட்டப் பண்ணிட்டு சின்ன ஒரு டேபிளில் ஒரு பிசி இருந்திருக்கும், ஒரு லேப் இருந்திருக்கும். அது மாதிரி சில கேஜெட்ஸ் மட்டும் தான் இருந்திருக்கும். பட் இது வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் இந்த டூர் பார்த்தா தெரியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போவோம். என்னடா இருட்டாக இருக்குன்னு யோசிக்காங்க. இப்போ வந்து டைம் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 10:30-11 மணிக்கிட்டே இருக்கும். மார்னிங் டைமில் ஷூட் பண்ணி கேட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம அந்த இடத்துல வந்து மார்னிங் டைமில் ஷூட் பண்ணிடலாம் அந்த ரூமுக்குள்ளே. ஏன்னா முன்னால் பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டுக்குள்ள 2-3 வேராஜுக்கிட்ட இருக்கான சரியான வெஹிக்கிள் சவுண்டாக இருக்கும். அதனால தான் நான் நைட் ஷூட் பண்ணுறேன். சரி, நம்ம உள்ளுக்கு போவோம். நம்ம ஃபஸ்ட்டாக போட்ட ஸ்டூடியோ ரூமிலே எடுத்து தான் போயிருப்போம். அதே மாதிரி தான் போகிறோம். பட் கம்ப்ளீட்டாக எல்லாம் மாறி இருக்கும். சரி, வாங்க உள்ளுக்கு போவோம். ஓகே, நான் இந்த பக்கம் காட்டையில் முதல் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தையே காட்டுறேன். எல்லாருக்கும் டோரை போட்டுருவோம். ஓகே, பூட்டியாச்சு. முதல்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதான் நம்மளோட முதல் செட்டப் இருந்த இடம். அதாவது இப்போ அந்த வீடியோவில் நான் வேண்டாம் ஸ்டார்டிங் வந்து கிளிக் கட் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருந்தது. இதெல்லாம் ஃபுல் செட்டப்பும் இருந்தது. இந்த பிசி வச்சு இந்த மானிட்டர்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் வச்சு இவ்வளோ இருந்தது. இதில் பெட்டெல்லாம் இருக்கையில் இவ்வளோ இதில் ஒரு செட்டப் இருந்தது. நீங்கள் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் செட்டப். பட் இப்போ நம்மளோட செட்டப் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக நான் அதில் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் அட்வான்ஸாக செய்ய பிளான் இருக்குது. இப்போதைக்கு இல்லை, கொஞ்சம் பட்ஜெட் வரட்டும் செய்யணுன்றேன். அதே மாதிரியே செஞ்சாச்சு. நான் அப்படி எங்காவது இருப்பேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட கரண்டாக நம்ம சேனலுக்கு இருக்கிற இந்த ட்ரீம் ஸ்டூடியோஸ். நம்ம ட்ரீம்னா இதை விட பெரிய ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ட்ரீம் ஸ்டூடியோ செட்டப்னு சொல்லலாம். பழைய ஸ்டூடியோ செட்டப் வச்சுருக்கேக்க எப்படிலாம் செய்யணும்னு நான் ட்ரீமில் வச்சுருந்தேனோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே செஞ்சேன். இந்த டேபிளில் இருந்து இந்த ஷேப்பில் செய்யணும், டேபிள் பண்ணுறது, இந்த பெயிண்ட் அடித்து எல்லாம் செய்யணும்ன்றது அந்த ட்ரீமாக இருந்தது. லாஸ்ட்டாக போட்டு டூரில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் அப்படியே ஒரு பிளேனாக இருந்திருக்கும். சரி, அதுக்கிட்ட ஒரு நெட்டும் ஏதோ ஒரு பழைய சவுண்ட் சிஸ்டம் மட்டும் இருந்திருக்கும். வேறு மற்றபடி ஒன்று இருந்திருக்கும். இந்த பெயிண்டெல்லாம் அடிச்சிருக்காது. ஒரு டர்ட்டியான இதாக தான் இருந்திருக்கும். பட் அதுக்கப்புறம் நானாக கம்ப்ளீட்டாக நான் மாற்றி செஞ்சது. சரி, இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்ப்போம். என்ன இருக்கணும், வளமே ஒரு ஸ்டூடியோ டூர் எல்லாரும் போடுறதானே. அதனால் நம்மளும் அங்கேருந்து வருவோம், அங்கேருந்தே வருவோம். என்ன இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ட்ரைபாட். நான் அன்பாக்ஸ் போட்டிருப்பேன். 7K ட்ரைபாட் உண்டு. நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். லாஸ்ட்டாக போட ஸ்டூடியோ டூரில் இதில் ஒரு ட்ரைபாடை வச்சுக்கோன்னு சொல்லியிருப்பேன். ஃப்யூச்சரில் நான் ஒரு அட்வான்ஸான ட்ரைபாட் அப்கிரேட் ஆகணும்ண்டு. அதே மாதிரி தான் அந்த ட்ரைபாட் பேக். ட்ரைபாட் அங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. இதில் அன்பாக்சிங்லாம் நீங்கள் மோஸ்ட்லி எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து கிட்டத்தட்ட நான் இப்போ கொஞ்சம் இவ்வளோத்துக்கும் ஏற்றலாம். அதான் இந்த ட்ரைபாட். அப்புறம் இந்தியாவில் பக்கம் வருவோம். இன்னொரு இந்த மேசையை பற்றி சொல்லணும். நான் வந்து பழைய செட்டப் வந்து ஒரு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மேசைலாம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எப்போயில் அந்த பழைய செட்டப் இருக்குது இப்படி ஒரு எல் ஷேப்பில் ஒரு மேசை அடிக்கணும்னு ஒரு ட்ரீம் இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் நான் மேசை செஞ்சேன். இந்த மேசை செய்கிற வீடியோவை நான் வந்து போட்டிருப்பேன். அந்த மேசை எப்படி செஞ்சாங்க, ஃபிட் பண்ணாங்க அந்த வீடியோ நான் இந்த நம்மளோட சேனல்லே போட்டிருப்பேன். டைம் லேப்ஸாக போட்டிருப்பேன். அவங்களுக்கு இப்படி மேசை செய்யணும், அதில் நம்பர் தந்துருப்பேன். அவங்க நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி செய்யலாம். இந்த மேசை எப்படி இந்த எல் செட்டப்பில் இந்த பலகையோட சேர்த்து செய்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஸ்ரீலங்கன் பைஸில் 21K கிட்ட முடிஞ்சுது. 21Kல இவ்வளோ ஒரு நீட்டான ஒரு வடிவான மேசை செஞ்சு எடுத்துட்டேன். இது அதனால எனக்கு இது ஒரு ஃபுல்ஃபில்லான எனக்காவது நான் எப்படி நினச்சேனோ அதே மாதிரியே செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம மேசையில் என்ன இருக்குன்னு நான் பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னா இங்கே வருவோம். இங்கே வந்து ஒரு ரிமோட் இருக்குது. இது வந்து என்கிட்ட ஒரு கேமரா ஒன்று இருக்கா ரிமோட். நான் அந்த கேமரா உங்களுக்கு காட்டுறேன். நாங்களே இருக்குது. ஓ, இந்த நாயிட சத்தம் இரவில் காலமையில் எடுத்தால் வாகனங்களோட சத்தம் கேட்க, இரவில் எடுத்தால் இரவு நாய்கள் வச்சுக்கொள்ளுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நாய்ட சத்தம் இல்லை. இப்போ நம்ம கதைப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் பாக்ஸ் இருக்குது. இதுவும் நீங்கள் ஸ்டூடியோ டூர் 1லேயே பார்த்துருப்பீங்க. இந்த ஃபோன் பாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில உடஞ்ச ஐஃபோன்ஸுகள் மற்றது சில உடஞ்ச ஃபோன்ஸுகள் மட்டும்தான் இருக்குது. இது சும்மா தேவைப்பட மாட்டேங்காக வச்சுருக்க மாதிரி ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் சாமான்கள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ட்ரிங் லைட்டுக்கு வந்து மேல் ஃபோன் மவுண்ட் பண்ணுற மவுண்ட் வந்து நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நம்ம ஃபோனில் வந்து மைக்கில் இருக்க லைட் ஃபிக்ஸ் பண்ணணும்னா அதுக்கான மவுண்ட் வந்து இதில் ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணி கீழே ட்ரைபாடை ஃபிக்ஸ் பண்ணி மேலே லைட்டில் மைக் மவுண்ட் பண்ணுற மாதிரி
நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கணக்கு ஃபோன் மவுண்ட் தான் இருக்குது. நண்பன் லிவிங் லைட் ஸ்டாண்டு அதோட வந்து ஃபோன் மவுண்ட் எனக்கு இருக்குது. அதுமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா கணக்கு மவுண்ட்ஸ் தான் இருக்குது. இது வந்து ஆக்ஷன் கேமராவோட வந்து மவுண்ட். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு MP3 பிளேயர் ஒன்று இருக்குது. இது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தந்தது. இப்போ அவன் ஃப்ரெண்டுக்கு போயிட்டான், ஞாபகமாக வச்சுருக்கேன். இது ஒர்க் பண்ணாது. அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் பார்க்குறக்கு ஒரு தெர்மோமீட்டர் இருக்குது, டிஜிட்டல் தெர்மோமீட்டர். இதுவும் ஒர்க் ஆகும்னு நான் நினைக்கிறேன், யூஸ் பண்ணிக்கிறேன் காலம். அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் கேபிள் இருக்குது. இந்த மஞ்சள் கலர் கேபிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்டர்நெட் போர்ட் அடிக்கிறதுக்கு பாவிப்போம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோனோட சார்ஜர் அடாப்டர் இருக்குது. அதே மாதிரி இதில் இன்னொரு அடாப்டரும் இருக்குது. அதே மாதிரி இதில் ஒரு டயரி இருக்குது. ஓகே, நான் இப்போ இதை பற்றி சொல்லி ஆகணும். இதான் நம்மளோட LTF வீடியோக்கான மெயின். இது இப்போயும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்து காலம் மெசேஜ் பண்ணியிருந்தேன், என்ன LTF வீடியோ அதோட என்னட்டு இதுக்கு LTF வீடியோ வராதுன்னு கேட்டிருந்தேன். அப்புறம் இந்த ஃபோட்டோ அவர்கள் அனுப்பியிருந்தேன். இதான் சொல்லியிருந்தேன், கொரில்லா போட்டில் தான் சைக்கிளில் மவுண்ட் பண்ணி வீடியோ எடுக்கிறேன். இந்த கொரில்லா போட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கிட்ட அப்படி உடைஞ்சிட்டு இது இல்லாட்டிக்கு சைக்கிளில் மவுண்ட் பண்ணி வீடியோ எடுக்கலாது. பட் இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 300 அப்படி தான். இந்த இதில் ப்ரைஸுக்கான வேலையை அதை காட்டிட்டு நான் புதுசாக வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அது வந்தோன்னா நம்ம வீடியோ எடுக்கணும். இந்த நாய்கள் சவுண்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கேட்டுதாண்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியாக நாய்கள் இருக்குது, ஒன்றும் செய்யலாது. ஓகே, நம்ம இங்கே பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது ஒரு ஐஃபோன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா iPhone 4 வந்து ஒர்க்கிங்கானு கேட்டிங்கன்னா ஒர்க்கிங் தான். எனக்கு ஒரு அண்ணா வந்து இது ரிப்பேர் பண்ண தந்தது, அப்படியே இருக்குது, ரிப்பேர் பண்ணியாச்சு கொடுக்கணும். அது மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா iPhone 4S, இதுவும் ஒர்க் பண்ணும், இதுவும் கொடுக்கணும். இதுவும் ரிப்பேர் பண்ண தான் வந்தது, நான் ரெண்டும் வச்சுருக்கேன்னு கொடுக்கணும். அது மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா மைக். இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கதைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மைக் தான். அதாவது வீடியோக்கு யூஸ் பண்ணுற மைக்கில் நம்ம ஷோகளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆம்பிளிஃபயரில் கனெக்ட் பண்ணுற மைக், அந்த மைக் வந்து வயர்ட் மைக். அது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா வயர்லெஸ் மைக். இதில் ஃபோட்டோ போட்டுருக்கு பாருங்கள், இதே மாதிரி வயர்லெஸ் மைக். இதுவும் தனி ரிசீவர் ஒன்று வரும், அதே மாதிரி 2 மைக் வரும், ஆம்பிளிஃபயரில் கனெக்ட் பண்ணி வைக்கிற மைக். இந்த டேப் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதை தான் நம்ம மெயின் லேப்டாப்பாக லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் வச்சுருந்துருப்போம். இதான் அந்த டேப். அதே மாதிரி இந்த லேப்புக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம், சம்பவம் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்பை வச்சு நம்ம ஒரு ட்ரப் டெஸ்ட் வீடியோ ஒன்று எடுக்கிற பிளான். அதாவது இந்த லேப்பை வந்து ஒரு 4 மாடி உயரத்துலேருந்து கீழே ஓட்டு ட்ரப் டெஸ்ட் பண்ணி ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுக்கிற பிளான். எப்படி இந்த வீடியோ நான் நாளைக்கு எடுப்பேன், நாளைக்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ வரும். ஃபஸ்ட் டைமாக ஒரு லேப்பை, அதாவது இந்த லேப் வேலை செய்யாது, பிறகு சொல்கிறேன் வேலை செய்கிற லேப்பை தான் போட்டு உடைக்கிறான். இந்த லேப் சரிக்கும் வேலை செய்யாது. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் அப்படி திருத்த கொடுத்தெல்லாம் செஞ்சு எடுத்தது பார்த்தா ஒன்றும் வேலை செய்யாது. அதனால் இந்த லேப்பை வந்து நம்ம 4 மாடிலேருந்து கீழே போட்டு ட்ரப் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதான இந்த லேப்டாப். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா பேக் இருக்கும். இது ஒன்றும் இல்லை, நம்ம புதுசாக கேமரா வேண்டியிருப்போம். கம்யூனிட்டி போஸ்ட்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம புதுசாக ஒரு DSLR கேமரா வேண்டியிருப்போம். இதுக்குள்ள இருக்கிற கேமராவை காட்டலாம், ஆனால் காட்ட மாட்டேன், இந்த அன்பாக்சிங் வீடியோ போடணும். அதனால் இந்த கேமரா அங்கே இருக்கட்டும். இதுக்குள்ள கேமரா இருக்குது. நான் மாடலை சொல்கிறேன், நிக்கோண்ட D5300 ஒரு கேமரா தான் வேண்டேன். செகண்ட் ஹேண்ட்லாம் வேண்டேன், ஏன்னா புதுசு அந்த அளவுக்குலாம் நம்மகிட்ட பட்ஜெட் இல்லை. நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர். இதில் நான் ஸ்டூடியோ டூர் ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் இருந்தது, பட் இதுக்கு மேலே ரொம்ப பேப்பராக இருந்தது. அதை நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டிக்கர் ஷாப்பில் வந்து பிளாக் கலர் பேப்பர் சுற்றி அடித்து மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினான்னு பார்க்க வடிவாக இருக்கும். அது மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் சும்மா சோதில் போயிருப்பேன். நான் அந்த டேபிள் அடிக்கே அந்த அண்ணாக்கிட்ட சொல்லி இந்த ஸ்பீக்கர் ஒரு ஸ்டாண்ட், அதே மாதிரி அந்த ஸ்பீக்கர் ஒரு ஸ்டாண்ட் அடித்து கொஞ்சம் நீட்டாக பார்க்க வடிவாக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். அதுமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா மிக்சர் இருக்கும். இது ஸ்டூடியோ டூரில் ஃபஸ்ட்டில் இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்போக்கே என்ன இருந்து நான், பட் அதை வெளியே எடுக்கலை. என்ன கொஞ்சம் அந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் இந்த மிக்சர் புதுசாக இருந்தாலும் வெளியே எடுக்கலை. இந்த செட்டப் செஞ்ச அப்புறம் இந்த மிக்சரை நான் செட்டப் பண்ணேன். இது என்ன, இந்த எல்லா ஸ்பீக்கரையும் மேனேஜ் பண்ணி சவுண்ட் மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த மிக்சர் இருக்குது. அதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஜீசஸ் கிளாஸில் செஞ்ச ஒரு இது ஒன்று இருக்குது. அது மாதிரி இதில் ஒரு சுமார் பொட்டில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் பார் இருக்குது. அதாவது இந்த ஸ்பீக்கருக்கு வந்து இதில் மற்ற பேர் வந்து பழுதாக போயிட்டு நான் ஒரு சவுண்ட் பாரை வந்து இதில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதில் செகண்ட் லெஃப்டாக ஐ திங்க் ரைட்டாக தான் இருக்கணும். உங்களுக்கு வீடியோவில் மாறி தெரியுமான்னு நினைக்கிறேன், சரியாக தெரியுமான்னு தெரியலை. அதுக்கான ஸ்பீக்கர் இங்கே இருக்குது. அதே மாதிரி இதுக்கான பவர் போர்டெல்லாம் இங்கே இருக்குது. நான் இது வந்து கேமராவோட SD கார்டு, அதே மாதிரி இது கேமராவோட சார்ஜரும் பேட்டரியும். அப்போது சார்ஜர் என்ன, இந்த வீடியோ வந்து இப்போ ஃபோன்லாம் ஷூட் பண்ணுறேன். என்ன பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் கரண்டியில் எடுக்கணுமெண்டாக்கா கேமராவை அப்படி தூக்கி வச்சுக்கொண்டு எடுக்கலான்றதால நான் ஃபோனில் ஷூட் பண்ணுறேன். அப்போது ரிமோட் ஒன்று காட்டியிருப்பேன், கேமராவோட வீடியோ கேமரா ரிமோட் உண்டு. இந்த வீடியோ கேமரா தான் இது வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இது வீடியோ கேமரா வந்து அவ்வளோத்து குவாலிட்டின்னு சொல்லலாது, பட் ஒரு நல்ல கேமரா, அவ்வளோத்து குவாலிட்டின்னு சொல்லல. நான் யூஸ் பண்ணுறேன். அதில் ரிமோட் தான் அந்த அதில் இருந்த ரிமோட். மற்ற இந்த ரிங் லைட், இந்த அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. மற்ற இதான் நம்மளோட சேனலுக்கு நம்ம ஃபஸ்ட்டாக அடுத்த என்ன சொல்ல ட்ரை போட்டிங்க ஃபஸ்ட் வீடியோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க.
அதே மாதிரி இது இந்த கேமராவோட வந்த லைட், இந்த கேமரா வண்டிக்கு இந்த லைட்டும் வந்தது. இந்த ட்ரைபாட் வந்து தனியாக வந்து இந்த லைட் வந்து கேமராவோட வந்த லைட் வந்து நல்ல ஒரு பவரான லைட். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வித்தியாசமான சார்ஜரும் வச்சுருக்கேன், மேக்னெட்டிக் சார்ஜர். இதாவது நம்ம இதுக்கு ஃபோனுக்கு கொடுத்த சார்ஜர் தான், அதை வந்து மேக்னெட்டில் யூஸ் பண்ண மாதிரி அது வருதும் இல்லை. அதை வந்து இப்படி வச்சு விட்டால் ஒரு சார்ஜர் வரும். நம்ம ஃபோனுக்கும் போட்டுக்கலாம். இந்த பின்ன ஃபோனில் அடிச்சுட்டா நம்ம ஃபோனுக்கு மேக்னெட் சார்ஜிங் பண்ணிக்கொள்ளலாம். அதுமாதிரி இதில் வந்து கேமராக்கான HDMI கேபிளும் நார்மலாக ஒரு HDMI கேபிளும் இருக்குது. அதுமாதிரி இங்கே நம்மளோட மோனோபோட் இருக்குது. இது அன்பாக்சிங்காக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லணும் பண்ணி இல்லை. அதுமாதிரி இதில் ஒரு பட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட லப் இருக்குது. இந்த லப் வந்து இதை தான் நான் இப்போ எடிட்டிங்க்கு, கிராஃபிக்கல் எடிட்டிங் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறேன். இது வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் சின்ன லப் மாதிரி தான் இருக்கும். பட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறேன், மெக்களவுக்கு வராட்டிக்கும் மேக்குக்கு அடுத்த ஒரு லப் யூஸ் பண்ணால் என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இதில் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். இதில் வந்து இன்டெல் கோர் i5 11 ஜென்ரேஷன் ப்ரொசஸர் இருக்குது. இன்டெல் இரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, 4GB கிராஃபிக்ஸ். அதுமாதிரி 8GB RAM, 168GB NVMe SSD இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து ஸ்பீட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதை நான் ஷுவராக சொல்வேன். நான் இப்போ வச்சுருக்க சாம்சங் M32 ஃபோன் வந்து ஆஃப் ஆகிருக்கு, அது நார்மல் ஆஃப் இல்லை, பவர் ஆஃப்லேருந்து டர்ன் ஆன் பண்ணிக்க பூட் ஆகிற டைமை விட இந்த லெப் வந்து ஸ்பீடாக கிட்டத்தட்ட ஒரு 5 செகண்ட் அதுக்கு முதலே வந்து பாஸ்வேர்ட் அடிக்கிறதுக்கு மெனு வந்துடும். அது மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா அடுத்த செகண்டே நம்மளோட ஃபோனுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா அடுத்த செகண்ட் எப்படி மெயின் ஹோம் ஸ்க்ரீன் வருமோ அது மாதிரி இதில் டெஸ்க்டாப் வந்துடும். அவ்வளோத்துக்கு ஒரு ஸ்பீடான லேப்டாப் வந்து இதுக்கு டைப்-Cலாம் சார்ஜிங்லாம் போடுறது. எனக்கு என்ன சொல்கிறேன், காம்பேக்டாகவும் இருக்கும், நல்ல யூசேஜாகவும் இருக்கும். அந்த லேப்டாப்பில் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். விருப்பமான நாட்கள் பண்ணுங்க. நல்ல ஒரு லேப்டாப் நான் 100% இந்த லேப்டாப் பண்ணுறதுக்கு நான் வந்து இது கேரண்டி தருவேன். இந்த அவ்வளோத்துக்கு ஒரு நல்ல லேப். ஓகே, நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. இவ்வளோ தான் இந்த டேபிளில் இருக்குது. அது மாதிரி இப்போ நம்ம இங்கே வருவோம். இதில் பக்கம் பார்த்தீங்கன்னா இதை நம்மளோட பழைய செட்டப் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதில் முதல் பெட் இருந்திருக்காது. இந்த பெட் வந்து நான் தனியாக போட்டேன். லாஸ்ட்டாக போட்ட வீடியோ அதுக்கு நான் அதாவது முதல் இருந்த வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா நான் பெட் இல்லை, கீழே ஒரு பாய் மாதிரி போட்டு படுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெட் ஒன்று வீட்டில் இந்த பெட்டை போட்டு வீட்டை வேறு பெட் வாங்கிட்டாங்க. அதனால் இந்த பெட்டை நான் எடுத்துட்டேன். பட் இப்போ நான் இதில் யூஸ் பண்ணுறது இல்லை, அப்படியே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவில் நீங்கள் சில வீடியோவில் பார்த்துருக்கீங்க, ஒரு பிங்க் கலர் பேக்ரவுண்ட் இருக்கும், பிங்க் கலர் லைட் எஃபெக்ட் ஒன்று இருக்கும், அதே மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற இந்த லைட் தான். இந்த லைட் வந்து நான் அங்கே எடுத்துருந்தா அதில் பின்னாலே இருக்கும். electmart.lk ஒரு ஆன்லைன் ஸ்டோர்லாம் எடுத்துறேன். இது வந்து 1200. அந்த லைட்டோட ப்ரைஸ் வந்து மல்டி கலர் RGB லைட் தான். அதே மாதிரி இந்த ட்ரைபாட் வந்து ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிங் லைட்டோட வந்து ஸ்டாண்ட், அதுதான் இந்த லைட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது AC பவர் லைட் தான், உங்களுக்கு பார்க்கவே தெரியும். அது மாதிரி இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைல் ஸ்டோன், அதாவது நம்ம 500 சப்ஸ்கிரைப் எப்போ எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 29, 2022 எடுத்திருக்கோம். இப்போ 2022 நம்ம 2021 ஆண்டு 500 சப்ஸ்கிரைப் எடுத்திருக்கோம். அதே மாதிரி 6000 வியூஸ் மைல் ஸ்டோன் அக்டோபர் 6, 2021 எடுத்திருக்கோம். நான் அடுத்த வருஷமும் வந்துட்டு, பட் நம்ம இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் எடுக்கல. 905 சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு நம்ம எப்படியும் சூனஸ் பாசிபிள் 1K எடுப்போம். அது மாதிரி இதுவும் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் வீடியோ இதுவும் இருந்திருக்கும். இதில் பட் லைட் போட்டிருப்பேன். பட் நான் அந்த லைட் வந்து கடைசியாக பிக்சர் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமையாக போயிட்டு நான் உண்மையாக சொல்கிறேன், பிக்சர் தான் எடுத்தேன். அதுமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட பழைய பேக்ரவுண்ட். இதில் ஒரு கீபோர்ட் இருந்திருக்கும், ஒரு வைஃபை இருந்திருக்கும். எல்லாம் வந்து எங்களோட தங்கச்சி கலட்டி எடுத்துகிட்டு போயிட்டா. பட் இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லைட் இருக்குது, அது அப்படியே இருக்குது. பட் இதில் கொஞ்சம் தூசல் வந்துட்டு இதெல்லாம் தட்டணும். ஓகே, இவ்வளோ தான் நம்மளோட செட்டப். அது மாதிரி இந்த டேபிள்லாம் நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்க, அந்த டேப் எல்லாம். அது மாதிரி கீழே சில சார்ஜஸ், அடாப்டர்ஸ் அதுகள் கொஞ்சம் இருக்குது. அவ்வளோ தான் இந்த ரூம். இந்த ஸ்டூடியோ டூர் போட்டு கணக்கு அது கேட்டுக்கொண்டு இருந்தீங்க. கமெண்ட் செக்ஷன்லேயும் கணக்கு கமெண்ட்ஸ் வந்தது, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கொண்டு இருந்தீங்க. அதனால் ஸ்டூடியோ டூர் போட்டாச்சு. இதான் இப்போதைக்கு இந்த ஸ்டூடியோ. நம்ம ஃப்யூச்சரில் ஒரு 10K 50K சப்ஸ்கிரைபர் எடுத்தால் எனக்கு இன்னொரு பிளான் இருக்குது. இதில் ட்ரிபிள் மானிட்டர் செட்டப் எல்லாம் வச்சு பிளான் இருக்குது. பட் அதுக்கு இப்போதைக்கு நம்மகிட்ட சுத்தமாக பட்ஜெட் இல்லை. ஒரு 50K சப்ஸ்கிரைபர் எடுத்தால் அப்போ தான் நான் கட்டாயம் செய்வேன். செய்யாமல் மாதிரி செய்வேன். நான் எப்படி லாஸ்ட் ஒரு வீடியோவில் எப்படி ஒரு செட்டப் செய்வேன்னு சொன்னோம், அதே மாதிரி ஒரு கம்ப்ளீட் செட்டப் என்னால் செய்ய முடிஞ்சிச்சு. நான் இப்போ செஞ்சுட்டேன். நண்பர்களே, வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு அதாவது நண்பர்களே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜிபி முத்து சொன்ன மாதிரி நான் என்ன செஞ்சேன், வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கடைசியாக இன்ட்ரோவும் அவுட்ரோவும் பேசலாம்னு பிளான்லாம் போட்டுட்டு வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரோ காய்ச்சிட்டு இன்ட்ரோ சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அவுட்ரோ ஹைக்க பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹைக்கல நான் இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணுறது வந்து மார்னிங் டைம். இப்போ சரியாக நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், வெளியில் ஃபுல்லாக சவுண்டாக இருக்குமெண்டு. அதனால் அவுட்ரோ ஹைக்கிறேன். இன்ட்ரோ நான் நேற்று நைட்டே ஹைச்சிட்டேன், அவுட்ரோ ஹைக்க மறந்துட்டேன். அதனால் இதான் நான் இப்போ வாய்ஸ் ஓவரில் போட்டுவிடுவேன். அவுட்ரோனா இந்த அவுட்ரோ ஹைக்கிறேன்.
சரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த ஸ்டூடியோ டூர். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க என்னென்ன கேஜெட்ஸ் இருக்குண்டு. இதை விட நம்ம ஃப்யூச்சரில் அப்கிரேட் ஆகும், இதோட அட்வான்ஸாக அப்கிரேட் ஆகிற பிளான் எல்லாம் இருக்குது. பட் இதான் நம்மளோட பேசிக் ஸ்டூடியோ. பேசிக்னு சொல்லலாம், இப்போ ஓரளவுக்கு அட்வான்ஸாக தான் நான் செஞ்சு வச்சுருக்கேன். இதை விட அப்கிரேட் பண்ணுற பிளான் இருக்குது. நீங்கள் முதல் வீடியோ பார்க்காட்டிக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் பாருங்கள். அது வந்து சரியான பேசிக். உங்களுக்கு அடுத்த லெவல்னு சொல்லலாம். இதுக்கு பிறகு நான் ஏதாவது பெரிய அப்கிரேட் ஏதாவது செஞ்சால் உங்களுக்கு அது 3.0 அப்படியே 4.0 அப்படி ஃப்யூச்சரில் வந்து கொண்டே இருக்கும் ஸ்டூடியோ டூர் எல்லாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீடியோ முடிச்சுக்கொள்ள மறக்காம அவுட் ஆஃப் லெவல் சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.